சின்ன பிள்ளைங்களுக்கு 6 மாசத்துல கேப்பை பழக்குவோம். அதுக்கடுத்து கேப்பை சேர்ந்துக்கிடுச்சுன்னா 6.5 மாசத்துலயே அரிசி பழக்க ஆரம்பிச்சிடணும். அரிசி பழக்கும் போது இந்த மாதிரி செர்லாக் டைப்ல செஞ்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க சூப்பரா சாப்பிடுவாங்க. வயிறு உபாதை எதுவும் ஆகாம பிள்ளைங்களுக்கும் வயிற்றுக்கு சேர்ந்துக்கிடும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ற அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா 2-3 தடவை தண்ணியை வச்சு கழுவிக்கலாம். கழுவுனதுக்கு அப்புறம் தண்ணி இல்லாம கொஞ்சம் கைட்டே வடிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்து மேல ஃபில்டர் வச்சு அரிசியை பரப்பி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி வடிஞ்சு நம்மளுக்கு ட்ரை ஆகணும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னாவே பாருங்க நமக்கு நல்லா ட்ரை ஆயிருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரிசி கருகிராம வறுத்துக்கோங்க. அரிசியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதெல்லாம் போய் நமக்கு நல்லா ஈரப்பதமே இல்லாமல் வறுபட ஆரம்பிச்சிரும். அரிசி ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது. அதுக்கு முந்தின ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இங்கிட்டு மிக்ஸி ஜாரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பொரிகடலை எடுத்துக்கலாம். இப்போ இதை மையா அரைச்சிக்கலாம். பாருங்க நம்மளுக்கு சூப்பராக அரைபட்டு வந்துருச்சு. பொரிகடலை பிள்ளைங்களுக்கு சேர்ந்துக்கிடும். அதனால நீங்க தாராளமா கொடுக்கலாம், பயப்பட தேவையில்ல. இப்போ இதை சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரியடலை நம்ம ஒரு தடவை சலிச்சாவே போதும், நல்லா சலிச்சு வந்துடும். உங்களுக்கு ஏதாவது அரைபடாம இருக்கிற மணிக்கு இருந்துச்சுன்னா இன்னொரு தடவை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு சலிச்சுக்கோங்க. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். இதையும் நல்லா மையா அரைச்சிட்டு சலிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க மேலே பருவட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இதை திருப்பி மிக்ஸி ஜார்ல போட்டு திருப்பி சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-3 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நமக்கு அரிசி ரவை எந்த சைஸ்ல இருக்கோ அந்த அளவுக்கு சலிச்சது இருக்கணும். இப்போ நமக்கு சூப்பரா பொரிகடலை மாவும் ரெடியா இருக்கு, அரிசி மாவும் ரெடியா இருக்கு. இப்போ ஒரு கிண்ணத்துல 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பொரிகடலை மாவு எடுத்துக்கலாம். அரிசி 1 ஸ்பூன்னா பொரிகடலை 1/4 பங்கு இருக்கணும். இப்போ இதோட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கலாம். ஒரு 4 நாளைக்கு தேவையான அரிசி மாவு பொரிகடலை மாவை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுங்கும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. பொரிகடலை எல்லாம் போட்டனால நமக்கு நல்லா செர்லாக் பதத்துக்கு அதுவே வரும். நீங்கள் வெளியே செர்லாக் வாங்கி ஊட்டாம இந்த இதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழக்கினாவே போதும். நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கட்டியாச்சுன்னா கவலைப்பட தேவையில்ல. கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலந்து விட்டீங்கன்னாவே கட்டிகள் எதுவும் இல்லாம நமக்கு நல்லா இந்த அளவுக்கு தண்ணியா வந்துடும். ரொம்ப தண்ணியா ஆயிடுச்சுன்னா கூட கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சுக்கோங்க. அதனால கட்டியாச்சே தண்ணி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட தேவையில்ல. பொரிகடலை போடுறனால நீங்க பயப்பட தேவையில்ல. பொரிகடலை கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு சேரும், வயிறு உபாதை எதுவும் வராது. அவ்வளவுதாங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கும் போதே இறக்கிக்கலாம். நம்ம சாலிடா கொடுக்கறனால இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். உங்களுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு மாசம் கூட இதுல தண்ணி அளவை கம்மியாக்கிக்கிட்டே கொஞ்சம் கட்டியாவே கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்க நமக்கு அரிசி நல்லா மையா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.